ஹே தேர் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு சூப்பரான வீடியோ என்னென்னா லோ பட்ஜெட் ப்ளூடூத் கார் தான் நீ பண்ண போகிறோம். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட ப்ரோ நான் ப்ராஜெக்ட் பண்ணலான்னு இருக்கேன், பட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் காருக்கு அரௌண்ட் 1500 1800ன்னு போயிடுது. ஸோ அவ்வளோ பட்ஜெட் இல்லை. ஸோ 1000 இல்லைன்னா 1100க்குள்ளே எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி லோ பட்ஜெட்டில் ஒரு ப்ளூடூத் கார் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம இந்த டாஸ்க்கை கையில் எடுத்து இந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்க முடியுமான்னு பார்த்துடலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளார போயிடலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோ பட்ஜெட்னு போனோம் அப்படின்னா நம்ம வந்து மெட்டீரியல்ஸை மட்டும் குறைக்கக்கூடாது. மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்லேயும் வாங்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு இன்னும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போயிடும். அண்ட் நமக்கு தேவையில்லாத மெட்டீரியல்ஸை நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் எங்கே இந்த மெட்டீரியல்ஸ் வாங்குறது, என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறது, அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டை எப்படி கனெக்ஷன் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி பண்ணுறது அப்படின்னு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் இல்லை எனக்கு இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு போய்ட்டு அங்கே லோ பட்ஜெட்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஆன்லைனில் நம்ம பார்கெயின் பண்ணி வாங்க முடியாது இல்லையா? ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் ப்ரைஸ் உள்ள ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி வாங்குறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் சொல்கிற இந்த வெப்சைட்டில் போய் வாங்கிக்கோங்க. ஸோ கேஸ் இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆப் நீங்கள் நிறைய பேர் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ பண்ணாதவங்க வந்து இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்கள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் ஸ்பேஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஆப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. அண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் லாகின் வந்து பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு ஒரு கோடு வந்து கேட்பாங்க. ஸோ FEATURESS அப்படின்னு டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்டில் கூட போய்க்கலாம். வெப்சைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே கேஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஆர்டர் போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மோட்டர் வந்து தேவைப்படும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சாஃப்ட் மோட்டர். சிங்கிள் சாஃப்ட்னா ஒரு சைடு மட்டும்தான் அந்த இது இருக்கும், இன்னொரு சைடு இருக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். 2 மோட்டர்ஸ் வரும், ESP32 வீல்ஸ், சேசர் வீல்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார் பேஸ், ஜம்பர் ஒயர்ஸ் அண்டு L298 மோட்டர் டிரைவர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வரும் 998 ருபீஸ் தான் வந்து வருது. அண்ட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஏன் இந்த வீல்ஸ் அதுக்கப்புறம் ஆர்டினோக்கு பதிலாக ESP செலக்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கேட்கலாம். ஆர்டினோ வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூடூத் வாங்கணும். ஸோ அது ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்லி ஆயிரும். அண்ட் வீல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீல் தான் வந்து பார்த்திங்கன்னா 19 ருபீஸ். ஸோ நீங்கள் வேறு இந்த எல்லோ கலர் வீல் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீலே வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் கிட்ட வந்துடும், 2 வீல் சேர்த்து. ஸோ அதனால தான் நான் இந்த வீல் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். வேறு எந்த ரீசனுமே இல்லை, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் வாட் அபவுட் பேட்ரி அப்படின்னு கேட்கலாம். ஸோ பேட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் சாய்ஸ் தான். ஒரு சில பேர் பேட்ரி வச்சுருப்பீங்க, இல்லைனா நார்மல் ஒன் டைம் யூஸ் மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரினா நீங்கள் ஹை வோல்ட் பேட்ரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சிங்கிள் பேட்ரி வந்து இனஃப். ஸோ அரௌண்ட் 29 ருபீஸ் வந்து வருது. ஸோ நீங்கள் எது வேணும்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. வித் கனெக்டர், வித்தவுட் கனெக்டர். கனெக்டர்னால் இந்த கனெக்டரோட சேர்த்து வரும், இல்லைனா ஒன்லி பேட்ரி மட்டும் வரும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா லித்தியம் அயன் பேட்ரிஸும் வந்து அவைலபிளாக இருக்கும். நம்ம நார்மலாக எல்லா ப்ராஜெக்ட்டுமே யூஸ் பண்ணுறது தான். 3.7 வோல்ட் பேட்ரி. ஸோ நமக்கு இப்போ என்ன தேவைன்னா பேட்ரி ஹோல்டர்ஸ். ஸோ பேட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லித்தியம் அயன் பேட்ரி வந்து இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 89 ருபீஸ் தான். ஸோ உங்களுக்கு 2 குவான்டிட்டி வந்து போதும். ஸோ 2 குவான்டிட்டி வச்சுக்கலாம். MAH வந்து பார்த்திங்கன்னா 1200 இனஃப் தான். ஸோ 1200 செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நமக்கு 2 பேட்ரிஸ் வந்து வேணும். ஸோ இதையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் பேட்ரி ஹோல்டர் வந்து பார்த்திங்கனாலும் ஒன்று ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஹோல்டர், உங்களுக்கு வித்தவுட் சுவிட்ச் வந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஹோல்டரில் சுவிட்ச் வந்து ஆட் ஆகிரும். ஸோ நான் வந்து இது சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். அரௌண்ட் 1235 ருபீஸ் வந்து வருது. அண்ட் நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே ஒரு ப்ரைஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பேட்ரி வந்து நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேட்ரி அண்ட் பேட்ரி ஹோல்டர். ஸோ இப்போ நம்ம பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 998 ருபீஸ். ஸோ செக் அவுட் வந்து கொடுத்துடலாம். ஸோ செக் அவுட் கொடுத்துட்டு உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன், ஆன்லைன் பேமெண்ட் ஆர் கேஷ் ஆன் டெலிவரி. ஸோ ஆன்லைன் பேமெண்ட்டே நீங்கள் சூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா 55 ருபீஸ், கேஷ் ஆன் டெலிவரினா 89 ருபீஸ். ஸோ அமௌண்ட் எவ்வளோ ஆச்சுன்னு உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ நான் ஆன்லைன் பேமெண்ட் செலக்ட் பண்ணிட்டு ரிவ்யூ ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களோட ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணதையும்
ஜஸ்ட் ப்ரொசீட் டு பே கொடுத்துட்டு உங்கள் பேமெண்ட்டை முடிச்சிருங்க. ப்ராடக்ட் உங்களுக்கு குயிக்காக வந்து டெலிவரி ஆயிரும். ஸோ இப்போ நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட கனெக்ஷன்ஸ் அண்ட் அசம்பிளி ஒர்க் மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்த்துடலாம். ஸோ இன்னமும் எனக்கு பட்ஜெட் கம்மியாகணும் அப்படின்னா இதிலிருந்து வேறு எந்த ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து கட் பண்ண முடியாது. வேணும்னா அந்த பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற நார்மல் கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப இன்னும் கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த பேஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளோட ரிசீவ் ஆனதையும் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3D டிசைனிங் பண்ணி இது வந்து 3D பிரிண்ட் வந்து பண்ணியிருக்கிறேன். அண்ட் இந்த பேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துக்கிறேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் நார்மல் பேஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். அண்ட் அடுத்ததாக நமக்கு 2 மோட்டர்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இந்த 2 மோட்டர்ஸ் எடுத்துகிட்டு இந்த பேஸ் மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வச்சுருக்கிற பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்ததாக L298 மோட்டர் டிரைவர் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இதுவும் பின்னாடி டபுள் சைட் டேப் போட்டு நான் மோட்டர் மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்க்ரூஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்கள் பேஸில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக பேட்ரி ஹோல்டரில் பேட்ரி போட்டுட்டு இதையும் நம்மளோட சேசிஸ் மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கேஸ், இப்போ நம்ம அந்த வீல்ஸ் எடுத்துகிட்டு நம்ம மோட்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் இப்போ நம்ம எல்லா காம்பனன்ட்ஸையும் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ சர்க்யூட் கனெக்ஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ உங்களோட மோட்டரோட ஒரு எண்டை வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் 1லேயும் இன்னொன்று எண்டாக அவுட்புட் 2லேயும் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அவுட்புட் 3லேயும் நெகட்டிவ் அவுட்புட் 4லேயும் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக IN1, IN2, IN3 அண்ட் IN4. ஸோ இந்த 4 பின்ஸையும் வந்து எடுத்துக்கோங்க. இப்போது உங்களோட ESP32 போர்டு எடுத்துகிட்டு இந்த 4 பின்ஸையும் ESP32 போர்டில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. நான் வந்து 12, 14, 27, 26 இந்த பின்னில் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த பின்னில் வேணுமோ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு கிரவுண்ட் பின் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அந்த 5 வோல்ட் பின்னையும் எடுத்துக்கோங்க. அண்ட் 5 வோல்ட் பின்னை கொண்டு போயிட்டு நம்ம மோட்டார் டிரைவரோட 5 வோல்ட் அவுட்புட்டில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அண்ட் கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. பேட்ரி ஹோல்டரோட நெகட்டிவ் சைடையும் ESPயோட கிரவுண்டையும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கிரவுண்ட் பண்ணிடுங்க. அண்ட் லாஸ்ட் பின்னில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஹோல்டரோட பாசிட்டிவ் சைடு வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட ESP32 உங்கள் சிஸ்டமோட வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ரோக்ராமுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு டூல்ஸில் போய்ட்டு உங்களோட போர்டு போர்ட் எல்லாமே கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் வந்து கொடுத்துருங்க. அண்ட் அப்லோடிங்கில் உங்களுக்கு ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இன்ஸ்டாகிராம் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ESP32 போர்டு வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஹோல்டர் மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம கார் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். என்னென்னா பேட்ரி ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ESP வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் பக்கத்தில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி ஹோல்டர் ஸ்ட்ரைட்டாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வெயிட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் ஸ்பீடாக போகிறதுனால பின்னாடி இந்த மாதிரி கவுந்துருது. அதனால தான் பார்த்திங்கன்னா பேட்ரி ஹோல்டர் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி வச்சு அப்படின்னா நமக்கு வந்து பின்னாடி கவராது, கரெக்டாக வந்து நிற்கும். அண்ட் உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி எப்படி இருக்குதுன்ட்டு வந்து பார்த்துடலாம். ஸோ ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா வீல் இந்த மாதிரி சுற்றிட்டு நின்றோம். ஸோ எந்த எரருமே கிடையாது, நார்மலாக இப்படி தான் ரன் ஆகும். அண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மொபைல் எடுத்துகிட்டு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ஆப்பில் போய்ட்டு அந்த ப்ளூடூத் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ESP32 டெக்னிக்கல் தமிழா அப்படின்ட்டு வந்துருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். ஒன்ஸ் கனெக்ட் ஆனதையும் நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் ஃபார்வர்டு வந்துனா பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் திரும்புது, பேக்வர்டு வந்துனா ரைட்டில் திரும்புது. ஸோ இந்த கமாண்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஜாய்ஸ்டிக் பக்கத்தில் இருக்கும்.
அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃபார்வர்டு வந்து எப்படி போகுது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் பட்டனுக்கு எஃப், ரைட் பட்டனுக்கு வந்து பி, அதே மாதிரி டாப்பில் இருக்கிற பட்டனுக்கு வந்து ஆர், கீழே இருக்கிற பட்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லுன்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நான் எல்லாமே செட் பண்ணி முடிச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட், பேக்வேர்ட், லெஃப்ட், ரைட் எல்லாமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகாமல் ஒர்க் ஆகுதான்ட்டு வந்து பார்த்துடலாம். ஸோ ஓகே கைஸ், டெஸ்ட் பண்ணுறதை பார்த்துட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்ருங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே ஆல் வச்சுங்க. அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சதுல வந்து போட்டுடலாம்.